அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஷாபான் மாதம் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் நோன்புகள் அமல்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஷாபான் மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்கலாம். ஷாபான் மாதத்தில் நம்மால் இயன்ற அளவுக்கு நோன்பு வைப்பது சுன்னாவாகும். ஷாபான் மாதத்தில் நபி அவர்கள் அதிகம் நோன்பும் வைத்துள்ளார்கள். பிறரையும் நோன்பு வைக்க வலியுறுத்தியுள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், ரமலானை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழு மாதமும் நபி அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை. ஷாபான் மாதத்தில் தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை. நூல் சஹீஹ் புகாரி 1969. ஷாபான் மாதத்தில் தொடர் நோன்பு நோற்கக்கூடாது. இஸ்லாத்தில் தொடர் நோன்பு என்பது ரமலான் மாதத்தில் மட்டுமே வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகம் நோன்பு வைத்துள்ளார்கள், ஆனால் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கவில்லை. இவ்வாறு தொடர் நோன்பும் வைப்பதையும் நபி அவர்கள் தடுத்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் அலி அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தவிர வேறு எந்த மாதமும் முழுமையாக நோன்பு நோற்க மாட்டார்கள். நூல் சஹீஹ் புகாரி 1971. நாம் தொடர்ந்து நோன்பு வைக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் விட்டுவீராக. இதுதான் தாவூத் நபியின் நோன்பாகும். நோன்பாளிகள் இதுவே சிறந்ததாகும். நூல் சஹீஹ் புகாரி 1976. விடுபட்ட நோன்புகளையும் வையுங்கள். நாம் ரமலானில் மார்க்கம் அனுமதித்த காரணத்தினால் விட்ட நோன்புகள் அல்லது நேர்ச்சை நோன்புகள் போன்றவற்றை இந்த மாதத்தில் வைத்து கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவித்தார்கள், எனக்கு ரமலானில் சில நோன்புகள் விடுபட்டுவிடும். அதை ஷாபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது. நூல் சஹீஹ் புகாரி 1950. கலா நோன்பு வைக்க கால அவகாசம் எவ்வளோ நாட்கள்? கலா நோன்பு என்பது நாம் மீது கடமையான நோன்பு. ரமலான் நோன்பு மார்க்கம் அனுமதித்த காரணத்தினால் விட்டுவிட்டால் அல்லது நாமே கடமையாக்கி கொண்டு நேர்ச்சை நோன்புகள் வைக்க முடியவில்லை என்றால் நாம் பின்னர் வரும் நாட்களில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைக்க முடியவில்லை என்றால் நமக்கு நோன்பு வைக்க சூழ்நிலை அமையும் வரை நோன்பை கால தாமதம் செய்யலாம். மார்க்கம் அனுமதித்த காரணம் இருந்தால் மட்டுமே. உதாரணமாக, கர்ப்பிணி பெண்கள், பிள்ளைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள், நோயாளி. கலா நோன்பு பொறுத்தவரை இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு வரையறையும் கொடுக்கவில்லை. இந்த நாட்கள் முடிவதற்கு முன்பு வைத்துவிட வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கவில்லை. இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளிகளோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும். அல்லாஹ் பின்னால் வரும் காலங்களில் நோன்பு வைத்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளான். ஆனால் இந்த நாட்கள் வைக்க வேண்டும், இல்லை என்றால் எப்போதும் வைக்க முடியாது என்று நமக்கு கூறவில்லை. நாம் விட்ட நோன்புகளை கணக்கு வைத்து கொண்டு பின்னால் வரும் காலங்களில் எப்போது வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. ஃபரல் நோன்பு மற்றும் சுன்னத் நோன்புகளை தவிர்த்து நஃபிலான நோன்புகளை வெள்ளிக்கிழமை மட்டும் அல்லது சனிக்கிழமை மட்டும் நோன்பு நோற்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நஃபில் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் வியாழன் வெள்ளிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். சனிக்கிழமை நஃபில் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அல்லது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். ஷாபான் மாதத்தில் குறைந்தது 2 நோன்புகள் வைக்க வேண்டும். ஷாபான் மாதத்தில் நாம் குறைந்தது ஒரு நோன்பாவது நோற்க வேண்டும். நபி அவர்கள் நமக்கு இந்த ஷாபானில் நோன்பு வைக்க வலியுறுத்தியுள்ளார்கள். இம்ரான் பின் ஹுசைன் ரலி அவர்கள் கூறியதாவது, நபி அவர்கள் ஒரு மனிதரிடம், நீர் இந்த ஷாபான் மாதத்தில் இறுதியில் ஏதேனும் நோன்பு நோற்றீரா என்று கேட்டார்கள். அம்மனிதர் இல்லை என்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் ரமலான் நோன்பை முடித்ததும் அதற்கு பகரமாக 2 நாட்கள் நோன்பு நோற்பீராக என்று கூறினார்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2155. ஷாபான் மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நோன்பு நோற்கக்கூடாது. ஷாபான் கடைசி 2 நாட்கள் மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. ஏன் என்றால் ஷாபான் நோன்பு ரமலான் நோன்பும் ஒரு தொடர்ச்சியாக ஆகிவிடக்கூடாது என்பதால் நபி அவர்கள் இதை தடை செய்துள்ளார்கள்.
ஆனால் வழமையாக திங்கள் மற்றும் வியாழன் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ஷாபான் கடைசியில் நோன்பு வைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் இவர்கள் மட்டும் ஷாபான் கடைசியில் நோன்பு நோற்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுக்கு முந்திய நாளும் அதற்கு முந்திய நாளும் நோன்பு நோற்காதீர்கள். வழக்கமாக அந்த நாளில் ஏதேனும் நோன்பு நோற்கும் மனிதரை தவிர அவர் அந்நாளில் நோன்பு நோற்கட்டும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 1976. ஷாபான் பிறை 15க்கு பிறகு பின் நோன்பு நோற்க கூடாதா? ஷாபானின் நடுப்பகுதியை அடைந்துவிட்டால் நோன்பு நோற்காதீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் சுன்னன் அபுதாவுத் 2339. இந்த ஹதீஸ் பலகீனமான செய்தியாகும் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என இமாம் அஹ்மத் அலி, இமாம் பஹீர் அலி போன்ற பல ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் இறுதி 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என தடை செய்துள்ளார்கள். அந்த 2 நாட்களை தவிர்த்து ஷாபானின் மற்ற நாட்களில் நோன்பு பிடிக்கலாம். அதிகம் நோன்பு வைப்பதின் சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கின்றது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நூல் சஹீஹ் புகாரி 1896. நோன்பை தவிர வேறு என்ன சிறப்பு அமல்கள் இந்த ஷாபானில் செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை தவிர வேறு எந்த சிறப்பான அமல்களையும் ஷாபான் மாதத்தில் செய்யவும் இல்லை, பிறரை செய்ய சொல்லவும் இல்லை. அல் காமார் அலி அறிவித்தார்கள், நபி அவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களை வணக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளார்களா என்று ஆயிஷா அலி அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், இல்லை, அவர்களின் அமல் வணக்கம் நிரந்தரமானதாக இருக்கும். ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்தின் பொய்யான செய்திகளை கூறி இந்த மாதத்தில் இந்த சூரா ஓதினால் நாம் நாடியது கிடைக்கும், இந்த திக்ர் செய்தால் இவ்வளோ சிறப்பு, இந்த சிறப்பு தொழுகை இந்த சூரா ஓதி தொழுதால் இவ்வளோ சிறப்பு என்று சுப்ஹானல்லாஹ் ஒரு கட்டுரை எழுதும் அளவுக்கு கூறியுள்ளார்கள். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது இஸ்லாம் ஷாபான் 15இல் பராத் இரவு என்று ஒன்றை ஏற்படுத்தி அந்த இரவில் திக்ர், துவா, சிறப்பு தொழுகை என்று நிறைய சிறப்புகள் கூறி அமல் செய்வார்கள். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பதிவு செய்கின்றோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ஜஸாக்கமுல்லாஹு ஹைரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.